ஷாலோம் சர்ச், இந்த ஆராதனையிலே உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இதுதான் உங்களோட முதல் முறையாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். Church, for it's written in the book of Psalms 150 verse 6, let everything that has breath worship the Lord. So shall we all come together and worship the King of Kings? ஷாலோம் சர்ச், இயேசு ஆண்டவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். அவரை ஆராதித்து துதித்து போற்றுவோம். ஹalleluya, ஆமென். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், பூமி அனைத்துக்கும் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், பூமி அனைத்துக்கும் பரிசுத்தரே, தூய ஆவியே, மீண்டுமாக நீர் வருவீர். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், பூமி அனைத்துக்கும் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், பூமி அனைத்துக்கும் நித்தியமான தேவனே, நீதியாய் நீர் ஆளுவீர். பரிசுத்தரே, இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர்,
இயேசுவே ரிபா பாபா மஷரரரரரரரரே அந்தலர பாபா பாபா ரிபா பாபா ஷரரரரே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே 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 இயேசுவே 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தூயரே தூயரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை போற்றிடுவோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றிடுவோம் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பார்த்திரரே துதி உமக்கே ஆமென் பார்த்திரரே துதி உமக்கே ஆமென் உம்மை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே ஓ ரம ஷரரயந்தலரரா ரீமா பம ஷரரயந்தலரரா ஓ தூயரே தூயரே ஓ வணங்குகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே இயேசுவே you are holy 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 praise you Jesus 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 Amen 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 இயேசுவே amen amen இயேசுவே ரிபா பாபா ஷரரரரா praise you Jesus praise you Jesus praise you Jesus
ஷரரரரரயந்தலரபஷாந்தி. சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் பிதாவே, சோஸ்திரம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்பா அந்த வேளையிலும் கூட தேவனே, அப்பா அந்த வேளையில் கூட மலேசிய தேசத்தை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் தேவனே. தொடர்ந்து இந்த நாட்டை ஆசீர்வதித்து வழி நடத்தும் தேவனே. உங்கள் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் சுகமும் இந்த நாட்டின் மீது இருக்க வேண்டும். உங்கள் தேவ பயம் இந்த நாட்டின் மீது இருக்க வேண்டும் அப்பா. இந்த நாட்டு தலைவர்களை வழி நடத்தும் தேவனே, உங்கள் ஆவியால் வழி நடத்தும் தேவனே. தேவ பயத்தினால் இந்த நாட்டை வழி நடத்த வேண்டும் தேவனே. ஓ, உங்கள் சுகம் வர வேண்டும், உங்கள் ரட்சிப்பு வர வேண்டும் தேவனே. ஜோஹர் மாநிலத்திற்காக வருகின்றோம். தொடர்ந்து இந்த ஜோஹர் மாநிலத்தை வழிநடத்தும் தேவா. ஓ, சுல்தானுக்காக வருகிறோம். சுல்தான் குடும்பத்தை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஜேபி மாநிலத்தை வழிநடத்தும் தேவனே. உங்கள் தேவ பயம் இருக்க வேண்டும், சுகம் இருக்க வேண்டும் அப்பா. ஓ, உங்களுடைய தேவ பயம் இருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ரட்சிப்பு வர வேண்டும் தேவனே. ஜோஹர் மாநிலத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும் அப்பா. தேவ பயம் வர வேண்டும் அப்பா. ஓ ஷடடடடடியாந்தா. அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. உங்கள் சமாதானம் இருக்கட்டும் அப்பா, உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. உங்களோட ரட்சிப்பு இந்த நாட்டின் மீது இருக்க வேண்டும் தேவனே. உங்கள் சுகம் இந்த நாட்டின் மீது வர வேண்டும் அப்பா. ஓ, உங்களோட தயவு வர வேண்டும் அப்பா. ஓ, உங்கள் ரத்த கோட்டையால் இந்த நாட்டை மூடிக்கொள்ளும். சுத்தி உங்களுடைய வேலையை போட்டு காத்துக்கொள்ளும் அப்பா. ஓ, சமாதானத்தை கொடும் தேவனே, சமாதானத்தை கொடும் தேவனே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த உலகம் எங்கும் இருக்கும் எல்லா தேசத்திற்கும் வருகிறோம். உங்களோட தயவு வேண்டும், உங்களோட சுகம் வேண்டும் அப்பா. உங்களோட ரட்சிப்பு வேண்டும் தேவனே. ஓ, உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும் அப்பா. எல்லா தேசத்தையும் உங்களோட பிரசனத்தாலும், உங்களோட தேவ பயத்தாலும், உங்களோட தயவினாலும் அப்பா, உங்களோட சுகத்தினாலும் நிரப்பும் தேவனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்கள் காணிக்கையும் தசம்பாகத்தையும் கொடுக்க இருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் ரெசிபியன் ரெஃபரன்ஸ்லே CCCPI டைப் பண்ணி அனுப்பி வையுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு உங்கள் ரெசிப்பை ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். If you want to make an online transfer, kindly send it to the account number appearing on the screen. In your recipient reference, do type in CCCPI. Once you're done with your online transfer, please send your receipt slip to the number appearing on the screen. God bless you. Church, here's an important announcement. We will be having morning watch every Monday to Friday at 6 a.m. via Zoom. We would like to encourage you to join us as we come together as a family to seek the face of the Lord first thing before we start our daily routine. Don't forget to share it with your family and friends to come and join us. Everyone is welcome to join us in prayer. சர்ச், முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்காக பிரேயர் வாட்ச் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை காலை மணி 6க்கு ஜூமில் நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், மறவாமல் இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம் நாளை தொடங்கும் முன்பாக நம் ஒன்றாக ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். மறவாமல் உங்களுடைய குடும்பத்தாரும் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம். ஆராதனை முடிந்த பின்பு உங்களுக்காக ஜெப அறை திறக்கப்படும். அப்படியே உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை லைவ் சேட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணலாம். உங்களோட நம்ம லீடர்ஸ் ஜெபிப்பார்கள். ஹோம் சர்ச் வருகிற வியாழக்கிழமை மாலை மணி 8க்கு ஜூமில் நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6க்கு யூடியூப்ல ஆன்லைன் ஆராதனை நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். சர்ச், நீங்க தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். கரங்களை தட்டி பிரதர் ஐசாக்கை வர வைக்கலாம். ஷாலம் சர்ச், உங்களை அனைவரும் இந்த மாலையில் இந்த ஆராதனை சந்திப்பிட மிக மகிழ்ச்சி இருக்கு. இன்றைக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாலையில் கூட சர்ச், நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம தேவன் ஒரு வார்த்தை கேட்கிறவள நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த மாலையில் என்னோட செய்தியின் தலைப்பானது டுடே மை மெசேஜ் டைட்டில் இஸ் க்ளோசர். நெருக்கமாக நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம வர வேண்டும் என்று என்னோட செய்தியின் தலைப்பாக இருக்கு. இந்த மாலையில் கூட நம்ம தேவனோட வார்த்தையை பார்க்குமானால் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குமானால் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 10 verse 13 onwards. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பிற்பாடு நம்ம தமிழில் வாசிக்கிறது நம்ம கேட்கலாம். ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லுது, one day some parents brought their children to Jesus so he could touch and bless them, but the disciples scolded the parents for bothering him. Verse 14, when Jesus saw what was happening, he was angry with his disciples and he said to them, let the children come to me and don't stop them, from the kingdom of God belongs to those who
who are like these children. Verse 15, I tell you the truth, if anyone does not receive the kingdom of God like the child, will never enter in it. Verse 16, then he took the children in his arm and placed his hand on their head and blessed them. தமிழ்ல வாசிக்கிறது நம்ம கேட்குமானால், அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நம்மள பார்க்குமானா இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு அவங்க சீஷர்கள் ஒன்றா இருக்கும் போது பெற்றோர்கள் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் அவங்க என்ன நினைத்தார்கள்னா, அவங்க நினைத்த காரியங்கள், அவங்க பிரியாசப்பட்ட காரியம் என்ன என்றால், பிள்ளைங்களே ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் இயேசு அவங்களை தொட்டா மற்றும் போதும் சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. They brought the little children to Jesus. Come on. But then அங்க இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க பார்க்குமானா, அங்க இருக்கிற சூழ்நிலை பார்க்குமானா, சீஷர்கள் என்ன செய்தார்கள்னா அதை தடை செய்து விட்டார்கள். ஆனால் தடை செய்கிற வேளை கூட ஆண்டவர் இப்படியாக அந்த பிள்ளைகளை அவர் இடத்துல வர்றதுக்கு ஆண்டவர் வந்து வழிகளை ஆயத்தப்படுத்தினார். அவர் வந்து அந்த பிள்ளைங்களை அவர் இடத்துல வர்றதுக்கு அவர் இப்படியாக அவர் அல்லாவ் பண்ணார் நம்ம பார்க்கலாம். பிரியமா அங்க பார்க்குற வேலை கூட இப்படியா சொல்லுது வசனம் சொல்கிற பிரகாரம் அங்க பார்க்கும்போது 16வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும்போது verse 16 you say, and he took the children in his arm and put his hand on them and blessed them என்று நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இது என்ன சொல்ல வருகிறதுனா, இது பெற்றோராக இருக்கிறவர்கள் இவங்க என்ன நினைத்து கொண்டார்களா, பிள்ளையை வந்து நான் ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வந்தா அவர் தொட்டா மற்றும் போதும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நடுவில், பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதைகள் நடுவில், இந்த நம்மளை சுற்றி நடக்க கொண்டிருக்கிற காரியங்கள் நடுவில் கூட நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு சின்னதான காரியங்கள் நடந்தால் மட்டும் போதும், இந்த சின்ன காரியத்தில் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இந்த கொஞ்சம் எனக்கு பணத்தை சந்திச்சா மட்டும் போதும், எனக்கு இந்த காரியத்தை நான் கட்டினா மட்டும் போதும் சொல்லி நீங்கள் சின்னதான காரியங்களை நோக்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கிற வேளை இதற்குள்ளாக இருக்கிற ஆழமான சத்தியத்தை நம்மள பார்க்கும்போது, the deeper truth it is according to book of Ephesians chapter 3 verse 20, எபேசியர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் பிரகாரம் பார்க்குமானால், நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டுறதுக்கும் மிக அதிகமாகவே ஆண்டவர் இயேசு கிரியை செய்கிற வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி நம்மள பார்க்குமானால், அவங்க பெற்றோர்கள் என்ன பிரியாசப்பட்டார்கள், ஆண்டவர் இயேசு என்னோட பிள்ளையை தொட்டா மட்டும் போதுனே. ஆனாலும் அது அவங்க நினைத்தத காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் இயேசு அவங்க என்ன செய்தார்னா, அந்த பிள்ளைகள் மேல கரங்களை வைத்தார். அந்த கரங்களை வைத்தது மட்டுமல்லாமல் அவங்களை வந்து அணைத்தார். அது மட்டும் இல்ல, அவங்கள தலைமையில் கையில வைத்து ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாலவேல கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னொரு அதிகாரத்தில் நடந்து நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் அங்க படித்து பார்க்குமானா, அங்க சைமனோட வீட்டில் வந்து ஆண்டவர் இயேசு மற்றும் சீஷர்கள் எல்லாமே ஒன்றாக அங்க வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். They were having a feast in a house of Simon. அங்க நடந்து கொண்டிருக்கிற வேளை அங்க ஒரு பெண்மணி வந்தார். A lady came to the house. அங்க வரும்போது என்ன செய்யலாம், உடனடியாக ஆண்டவர் இயேசுவோட பாதத்துல அந்த விலை மதிப்பான அந்த எண்ணெய், அந்த தைலத்தை என்ன செஞ்சாங்கன்னா உடைத்து அவர் காலில் அந்த தைலத்தை ஊற்றி கொண்டு அவங்களோட முடியை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்களா அந்த காலை சுத்தப்படுத்தினாருன்னு நம்ம பார்க்கலாம். பிரியமானவங்க, அந்த காரியங்கள் நடக்கிற வேலை கூட இந்த சீஷர்களானவங்க என்ன நினைத்தாங்களா, the lady, the disciples thought that she is not worth enough to touch Jesus. அவங்க வந்து மதிப்புக்குரியவர்கள் அல்ல என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், ஓ நான் ஒரு என்மாற்றமானவன், I am worthless, நான் வந்து புரிஜனம் இல்லாதவன்னு நினைக்கலாம். கமா, நீங்க நினைத்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் கூட இதோ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கிற விதமோ என்மாற்றம், அவர் உங்களை பார்க்கிற விதமோ, the way Jesus looking to you and the way people sees you, the way the world sees you are different. Come on, you might be rejected by the world, but you are chosen and selected by God. நீங்கள் இப்படியாக உலகத்தினால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை வந்து நேசிக்கிறவராக இருக்கிறார், உங்களை பிடித்துக் கொண்டவராக இருக்கிறார், உங்களை மேல பிரியாசம் உள்ளவராக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். சர்ச், கம் ஆன். இந்த மாலவேளை கூட அப்படியே நாங்கள் பார்க்கும்போது ரோமர் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை பிரகாரம் அவங்க பார்க்கும்போது, the world may stop you from getting closer from Jesus. Come on, இந்த உலகமானது ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க கட்டி சேர்றது கொண்டு காரியத்தில் கொண்டு என்ன செய்ய ஒரு தடையா காணப்படலாம். But remember
remember Romans chapter 8 verse 38 to 39. It say nothing can stop us from coming closer to God. உலகத்தில் இருக்கிற காரியம் எதுவுமே நம்ம என்ன செய்யுமா, நம்மள ஆண்டவர் இயேசு கிட்ட கிட்டி சேர்கிறவள அது வந்து தடை பண்ண முடியாது. இன்று மாலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பயணத்தின் நடுவில், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நடுவில், நீங்கள் போய் கொண்டிருக்கிற உங்களோட பயணத்தின் நடுவில், உங்களோட காரியத்தின் நடுவில், உங்களோட ஏமாத்திரத்தின் நடுவில், பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார். Come on, nothing, your problems, this pandemic, come on, no matter this lockdown or whatever things, come on, nothing cannot stop you from loving Jesus. எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறதுக்கு ஒரு தடையாக காணப்பட முடியாது. பிரியமானவர்களே, இந்த மாலைவேளை கூட அப்படியாக நம்ம பார்க்கிறவல்ல, அந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரா, அவர் கரங்களை வந்து அந்த பிள்ளைங்க மேலே வைத்து கொண்டு இப்படி அவங்களை ஆசீர்வதித்தார் நம்ம பார்க்கலாம். ஆமென். அவங்க அந்த காரியமானது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான காரியங்களை காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த மாலைவேளை அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கை. நீங்கள் இந்த மாலைவேளை நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலை கூட, நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வேலை கூட, நீங்கள் காரியங்களை நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். Yes, there are things you have been prayed and waited for. Come on, God gonna do things beyond your expectation. God gonna do the things beyond your imagination. God gonna do things beyond what you have been prayed for and waited for. நீங்க ஜெபித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிற காரியங்களை காட்டிலும் ஏமாற்றமான நீங்க நினைக்கலாம். அந்த காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் விசேஷமாக உங்களுக்காக செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாலையை பற்றிக்கொள்ளுங்கள். ஆவியிலே நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்க இருதயத்தில் பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சர்ச், கம் ஆன். அப்படியே நம்ம பார்க்கிறவல்ல, இப்படி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பிரகாரம், 1 Corinthians chapter 2 verse 9, it says very clearly, no eye has seen, no ear has heard, and no mind has imagined what God has prepared for those who love him. இது அப்படியே அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறவல்ல, கண்களுக்கு நம்ம பார்க்காம இருக்கலாம், காதுக்கு உங்கள் செவிக்கு எட்டாம இருக்கலாம், உங்களை இருதயத்தில் தோன்றாம இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் நீங்கள் தேவனை நேசிக்கிறவல்ல, நீங்கள் தேவனுக்குள்ளாக கிட்டி நெருக்கமாக நீங்கள் வர்றவல்ல, அவருக்குள்ளாக நீங்கள் வந்து அவருக்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொள்ளவேல, when you position yourself in God, come on, நீங்கள் அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறவல்ல, பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக பெரிதான காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலைவேளை கூட இப்படியா நான் பார்க்கிறவல்ல, ஒரு ஓமைகளை நம்ம பார்க்கணுமானால் இப்படி புக் ஆஃப் லூக் சாப்டர் 15 அங்கே ஒரு ஓமைகளை நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதா, ஒரு கெட்ட குமாரனோட ஓமை அங்கே நம்ம பார்க்கலாம். Amen. The lost coin, the lost sheep and the lost son. But we come to the lost son. அங்கே அந்த தொலைந்து போன அந்த குமாரனோட கதைக்கு நம்மள வருமானால் அந்த கதையில் நம்ம பார்க்கும்போது, come on, he have no opportunity to eat the swine's food. பன்றிகள் தின்ற போகிற அந்த தீனியை கூட அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தான், நல்ல குடும்பத்தில் உள்ளவனா இருந்தான், ஆனாலும் அவன் ஆண்டவரை விட்டு தூரமா, அவங்க தகப்பனை விட்டு தூரமா போகிற வேலை. அது என்னத்தை குறிக்குதுன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு தூரமா நம்ம போய் கொண்டிருந்தால், come on, நம்மளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது, come on, always remember to come back to Father. come on, நீங்கள் இப்படியாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அப்பா இடத்தில் நம்ம திரும்பும் போது கண்டிப்பாக அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்வது போல அல்ல, அவர் வந்து நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். Come on, no matter what things you're going through, no matter what other things you're facing, come on, yet he still loves you, he still cares for you, he still open arm and welcome you. Come on, this evening இந்த மாலையில அங்க பார்க்கும்போது என்ன நடக்குது, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம அந்த பன்றியோட தீனியை சாப்பிட்றதுக்கு போனான். ஆனால் அந்த அப்படி ஒரு சூழ்நிலை நடுவில் he come to the place of self realization. Come on, we must come to the place of self realization. நம்ம காரியங்களை அறிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க ஒரு சில காரணத்தினால் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, come to self realization. come on, without God nothing can do. come on, ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்மளால ஒரு காரியங்களை நம்ம பெரியதாக நம்ம செய்ய முடியாது. ஏன்னா எல்லா வெற்றிலையும் நம்ம பார்க்கும்போது யோவான் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து அங்க 5வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, come on, you know God is அங்க பார்க்கும்போது நம்ம வந்து அவருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க வேண்டும். we need to be rooted in him. அவருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கும் போது, அவருக்குள்ளாக நம்ம காணப்படும் போது இப்படியா நீங்க கனி கொடுக்கிறவர்களா காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இங்க நம்ம பார்க்குமானால் அந்த இளையவன் குமாரன் என்ன செய்கிறானா, he just had a wish. come on, he wished and prayed that was, he wanted the father to accept him.
கமான். அவன் வந்து எங்கள் அப்பா வீட்டில் போயிட்டு நான் மறுபடியும் பெரிய ராஜாவா பெரிய மகனாக நான் இருக்கணும்னு சொல்லி பிரியாசனம் படல. அவனோட தீர்மானம் என்ன என்றால் ஒரே ஒரு காரியம் தான் அவன் வந்து அவன் நினைத்து கொண்டான், ஜெபித்து கொண்டான். நான் பார்க்கலாம் என்னென்றால் அவன் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு நான் இருக்கிற மற்ற வேலை ஆட்களை போல நானும் அதில் ஒரு வேலை ஆட்களாக நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு he just wished like that. Come on. அப்படியாக அவன் அந்த தீர்மானத்தை எடுக்கிற வேலை கூட லூக்கா 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்துல 24வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது Luke chapter 15 verse 20 to 24 அங்க பார்க்கும்போது as he decided, come on, hallelujah, we must have decision to decide to rise up from the place that pulling us down. பிரியமானவர்களே, நீங்க எங்க உளுந்து கிடக்குறீங்களோ, எங்க நீங்க தோர்த்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்மள எப்படியா சுகமாக அமர்ந்து கொண்டு இருக்கிற காட்டிலும், சுகமாக படுத்து கொண்டு இருக்கிற காட்டிலும் அந்த இடத்தை விட்டு நீங்க எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, இங்க அவன் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தான். என்னன்று, என்னோட அப்பா வீட்டில் போயிட்டு நான் ஒரு வேலையாட்கள்லாம் இருந்தா போதும் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், இங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இங்க என்ன செய்யறான், அவன் இருக்கிற சூழ்நிலை அவன் எழுந்து வருகிறான் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாலவெல்ல கூட 1 யோவான் இப்படியாக 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் 1 John chapter 1 verse 9 say, but if we confess our sin to him, he is faithful and just to forgive our sin and cleanse us from all wickedness. Hallelujah. நம்ம இப்படியாக அவர் இடத்துல நம்ம மனம் திரும்பும் போது, வாயில நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாக அடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம் Hebrew chapter 8 verse 12 say, and I will forgive their wickedness and I will never again remember their sin. Hallelujah. ஆண்டவர் வந்து நீங்கள் மனம் திரும்பும் போது உங்களை பாவத்தில் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த நீங்க கடந்து வந்த காரியங்களை திரும்பமாக வந்து நினைவு கூறுவர் அல்ல. உலகத்தில் உள்ளவங்க நினைவு கூறலாம், ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர். அவர் அந்த காரியத்தை நினைவு கொள்கிறவர் அல்லன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அடுத்த நவரை நம்ம பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், சிறிய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல வந்தார்கள். The children come near to God. The second one, the lost son make a decision to return back to the father. Third thing we're going to see Zacchaeus or tax collector. இங்க பார்க்கும்போது ஒரு வரி வசூலுக்கு பண்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Zacchaeus, அவனோட வாழ்க்கையை பார்க்கும்போது Luke chapter 19 verse 1 to 4 அங்க பார்க்கும்போது Zacchaeus வந்து ஒரு கட்டையான மனுஷனா இருக்கிறான். ஆனா செய்கிற காரியம் எல்லாம் பெரியதான காரியங்கள் இருக்கு. கட்ட ஜப்பா மாதிரி இருக்கிறான், ஆனா செய்கிறதோ பெரியதானது இருக்கு. பிரியமானவர்களே, ஆனாலும் அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு அந்த பட்டணத்துக்கு வரும்போது அவனுக்குள்ளாக ஒரு பிரியாசம் இருந்தது. he had a wish and he also prayed. அவனோட ஜெபமானது அவனோட எதிர்பார்ப்பானது என்ன என்றால், நான் எப்படியாச்சும் ஆண்டவர் இயேசு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அங்க பக்கத்துல இருந்த அந்த சிக்மோரா அந்த மரத்து மேல என்ன செய்யறானா, அவன் மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் இயேசு பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது என்ன செய்கிறானா, அந்த மரத்துக்கிட்ட வந்து உடனே Jesus came to the spot and immediately looked up and say, Zacchaeus, come down. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கொண்டு சொன்னார், இறங்கி வா என்று ஆண்டவர் இயேசு அவன் இடத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பார்க்கும்போது Amen. 8வது வசனம் அப்படியே சொல்லுது, as he came closer to Jesus from the top of the tree, his life would change. Amen. Hallelujah. அவன் அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி ஆண்டவர் இயேசு கிட்ட வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் வந்துச்சு. There is a changes of identity were taken place in his life. In verse 7 we can see people are murmuring because Zacchaeus is a tax collector. He cheated people's money because of and when Jesus say he wanted to stay in Zacchaeus house, people are complaining and murmuring. ஆண்டவர் இயேசு இந்த Zacchaeus வீட்ல தங்க போறேன்னு சொன்னோனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குறை சொல்றது நடுவுல கூட Zacchaeus கீழே இறங்கி ஆண்டவர் இயேசு கிட்ட வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவனோட வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் நடந்தது, அவனோட வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் வந்தது நம்ம பார்க்கலாம். பிரியமானவரே, அடுத்ததாக அவன் என்ன சொல்றானா, அவன் இவ்வளவு நாள் சம்பாரிச்ச எல்லா ஆஸ்திகளும் என்ன செய்கிறானா, இப்ப நான் சம்பாரிச்சது எல்லாமே உங்களுக்கு நான் ரெட்டிப்பாக நான் மீண்டும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் இடத்துல ஒரு காரியம் வந்தது. Come on church, this evening as we are getting closer to God, I believe that, come on, your identity will be changed. Your identity will never be same as how the world sees you, but when you come near and closer to God, நீங்கள் ஆண்டவர் இடத்துல நெருக்கமாக நீங்க வரும்போது, அவர் இடத்துல நீங்க சேரும்போது உங்களோட சுபாவம், உங்களோட சாயல்கள் அனைத்தும் மாறப்படும். Amen. பிரியமானவர்களே, according to his purpose, come on, அவரோட நோக்கத்தை பிரகாரம் ஒவ்வொரு காரியங்களும் மாறப்படும் நம்ம பார்க்கலாம். Amen. அடுத்த மனுஷனை நம்ம பார்க்குமானா, இங்க அவனோட பேர் வந்து பர்திமியஸ்.
Amen. நம்மளுக்கு இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியும். Amen. He's a blind man, Bartimaeus. Amen. கண்ணு தெரியாத ஒரு குருடன், பிறந்ததுலேருந்து ஒரு குருடனா இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே இருள் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான். அந்த சூழ்நிலை நடுவில் கூட அவனோட டெய்லி ரொட்டீனை நம்ம பார்க்கோம்னா அவனுக்கு தெரியாது. காலையில் ராத்திரி கூட அவனுக்கு தெரியாது. அவனோட டெய்லி ரொட்டீன் என்ன என்றால் அங்கே ரோட்டு ஓரத்தில் உட்காந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். Amen. He seated by the roadside and begging. Come on, that's his daily comfort routine for him. Amen. அவனோட அந்த ஒரு அனைதினம் செயலாக காணப்பட்டது நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. And one day he heard the crowd passes and noises happen. அங்க பார்க்கும்போது லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனத்துல 48 வசனம் வரைக்கும் அங்க பார்க்குமானா அங்க அந்த அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை நடுவில் கூட நிறைய சத்தங்கள் ஏற்பட்டது. அந்த சத்தத்தின் நடுவில் கூட எப்படியா நம்ம பார்க்குமானா ஆண்டவர் இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறான்னு நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அந்த பட்டணத்துக்கு வரும்போது உடனே அவன் என்ன செய்தார்னா ஜனங்கள் சொன்னாங்க ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறாருன்னு. அவன் வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே அவனுக்கு வந்து நான் என்னோட வாழ்க்கை மாறணும், நான் வந்து இந்த பிச்சைக்காரத்தனத்துலேருந்து நான் வெளியாகணும்னு சொல்லி அதெல்லாம் அவன் தீர்மானம் எடுக்கவில்லை பிரியமானவர்களே. The moment he heard Jesus came to the city, immediately he shouted, Son of David, have mercy. தாவீது குமாரனே எனக்கு மனம் இறங்கும். The only things he wanted mercy from God. Come on, he never expected that his eyes going to be open. He never expected that his daily routine going to stop after this. Come on, அவன் எதிர்பார்த்தது எல்லாம் என்னென்றால் ஆண்டவரே உங்களோட இரக்கம் என்னோட வாழ்க்கையில வந்தா போதும். Have mercy. Come on. Immediately ஜனங்கள் என்ன சொன்னாங்க, சுற்றி இருக்கிறோம், டேய் வாயை மூடுறா. Amen. Silent. சத்தம் போடாத ஆளுங்க அடக்கி வச்சாங்களா. ஆனாலும் பிரியமானவங்களே நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிற உங்களோட பயணத்தில் இன்னைக்கு நம்ம 2021 நம்ம இருக்கிறோம். இந்த 2019 2020 2021 நம்ம வந்திருக்கிற வேலை கூட நிறைய காரியங்கள் நீங்கள் சந்திருப்பீங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் பிரியமானவங்க. nothing can stop you from coming closer to Jesus. nothing. எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க சேர்றதுக்கு அது உங்களை நிறுத்த முடியாது. இங்க பார்க்கும்போது ஜனங்கள் சொன்னாங்க சத்தம் போடாதன்னு சொல்லும் போது தான் அவன் இன்னும் அவன் குரலை உயர்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும். Son of David, have mercy. Come on. The moment he shouted the next second time, Jesus said, bring him. Come on. Hallelujah. He never thought that Jesus is gonna invite him. ஆண்டவர் இயேசு அவனை கூப்பிட போறான்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நினைத்ததெல்லாம் எனக்கு இரக்கம் பெற்றா போதும். Have mercy. Immediately the moment Jesus asked the people to bring him, people bring him closer to Jesus. ஜனங்கள் என்ன செய்யாங்களா அவனை சக்காயுசே ஆண்டவர் இயேசு கிட்ட நெருக்கமாக கொண்டு சேர்க்க வரும்போது அவனுக்குள்ளாக ஒரு அற்புதம் நடந்தது. பிரியமானவங்களே, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில எங்க அற்புதம் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அற்புதத்தை நம்ம வெளியெல்லாம் தேட முடியாது. அற்புதம் பரலோகத்தின் ஆண்டவர் இடத்துல மட்டும்தான். நீங்கள் அவரை தேடும் போது, அவர் இடத்துல நீங்க கிட்டு சேரும் போது, அவருக்குள்ளாக நீங்கள் வந்து வேறு பிடித்திருக்கும் போது, அவரை நீங்கள் பின்பற்றும் போது, அவரை வந்து நீங்க அவரை நேசிக்கும் போது, அவருக்குள்ளாக நீங்கள் அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது, அவருக்குள்ளாக நீங்க பிரியாசமா ஜீவிக்கும் போது தான் பிரியமானவர்களே அற்புதம் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, whatever miracles you have been waited for, whatever things had been prayed for, come on, this year you before we end this 2021 you will experience the goodness of God. நீங்கள் ஆண்டவர் இயேசுவோட இப்படியாக நீங்கள் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திப்பீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுதுல எபேசியர் 3:20 வசனத்தின் பிரகாரம், Ephesians chapter 3 verse 20, beyond what you ask, beyond your imagine, beyond what you prayed for, he will do greater things. Hallelujah. Amen. பிரியமானவர்களே, ஆவியில பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட செய்கிற வேலை இடத்துல, படிக்கிற இடத்துல, கமா நீங்க கை தொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க சின்னதா நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். சின்ன ஆசைகள் போல சின்ன காரியங்களை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் சின்ன காரியங்களை செய்கிற சின்ன ஆண்டவர்ல அவர் உங்களுக்காக பெரிதான காரியங்களை செய்கிற பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும் போதுமானால் மோசே என்று நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் Moses, he's a great leader. Amen. அங்க book of Exodus chapter 3. Amen. Exodus chapter 3 அங்க பார்க்குமானா நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க படித்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற காரியங்கள். Amen. அங்க படித்து பார்க்கும்போது come on, he had everything. அவனோட வாழ்க்கையில எல்லாமே இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவனோட வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இருந்தது. அவன் நல்லா படித்திருந்தான், நல்ல சிங்காசனத்துல இருந்தான், நல்ல ராஜா போல இருந்தான். ஆனாலும் அந்த காரியத்தின் நடுவில் come on, in midst of everything, come on, he came to the lowest point of his life. அவனோட வாழ்க்கையில அடிமட்டமான சூழ்நிலைக்கு அவன் கடந்து சென்றான் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கூட எப்படியா 40 வருஷம்
Amen. 40 years he's wandering in Midian. Amen. Midian இந்த பட்டண இடத்துல 40 வருஷம் இப்படியாக சுற்றி கொண்டிருந்தான். 40 வருஷம் அவனோட மாமனாரோட ஆடை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் சொந்த ஆடுகள் அல்ல, மாமனாரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. 40 வருஷம் அவனை சுற்றி left and right, front and back, everything are same for him. அவனை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே சமமாக தான் தெரிந்தது. ஒரு மாற்றுதல்கள் அல்ல. எழுந்திருச்சோன்னு காலையில சாயந்தரம் ராத்திரி எல்லாமே ஆடுகளோட சேர்ந்து 40 வருஷம் அந்த சுத்திக்கிட்டு அந்த இருக்கிற இடத்திலே சுத்தி கொண்டிருந்தான். குண்டு சுட்டில குதிரை ஓட்டுற மாதிரி அந்த இடத்துல எல்லாமே அவனை 40 வருஷம் செய்து கொண்டிருந்தான். எவ்ரிடே சேம் திங். ஆனாலும் சடன்லி கம் ஆன் ஒன் டே, ஆமென், பிரியமானவர்களே, கம் ஆன், and ஒரு நாட்கள்ல வரும்போது எப்படியாக he saw a miracle that God showing him. ஒரு நாட்கள் வந்தது, அவன் எப்போதும் பார்க்கிற காரியங்கள் போல அல்ல, திடீரென்று ஆண்டவர் அற்புதமாக அவன் இடத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. he discovered with his eyes the burning bush on fire but did not burn up. அங்க என்ன செய்யலாம், அந்த செடி என்னானது பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த நெருப்புனால அது என்ன செய்யணும், பற்றி எரிஞ்சு போக முடியாம இருந்துச்சு. அவன் என்ன செய்யணும், அவன் நினைத்தது என்ன, he just wished, come on, he had a wish, I will go and see and come back. நான் போயிட்டு பார்த்துட்டு திரும்பமா வந்துருவேன், அவ்வளவுதான். that simple thing he had, come on, in his mind, in his heart. But then come on, we can see God is God who did things beyond our expectation as we come closer. பிரியமானவர்களே, அங்க பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, he never imagined or prayed that he will have an encounter with God. அவன் நினைத்து பார்க்கல, அவன் ஜெபிக்கல, அவன் ஆண்டவரோட பரலோகத்தின் ஆண்டவரோட பிதாவோட ஒரு சந்திப்புக்குள்ளாக வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, the times in our life we wanted small things, come on, நம்ம அநேக வேளை நம்மளோட வாழ்க்கையில சின்ன காரியங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். சின்ன காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. எஸ், ஆமென், நம்ம சின்ன காரியங்கள், ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எஸ் ஐ அம் satisfied, எனக்கு துணிமணிகளை கொடுத்தீங்க, எஸ் ஐ அம் satisfied, காடிக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு ஆண்டவரே பணத்தை சந்திச்சேன், எஸ் satisfied, come on. இப்படியாக சொல்லி கொண்டு இருக்கிற காரியங்களுக்கு நடுவில் நீங்கள் சின்ன காரியங்கள், you satisfied with little small thing, come on. But God does not call you for little thing, he called you for a greater purpose. ஆண்டவர் உங்களை பெரிதான நோக்கத்துக்கும் பெரிதான காரியத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறான் நம்ம பார்க்கலாம் பிரிய. அதே போலதான் இந்த மோசேயை அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான் 40 வருஷம். அந்த 40 வருஷம் ஆடு மேய்க்கிறவன் திடீர்னு ஆண்டு அவனுக்கு முன்னுக்காக அப்படியாக அந்த செடியை எப்படியா அக்கினிக்குள்ளாக பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருந்தது போல ஆண்டவருக்குள்ளாக அவனுக்கு ஒரு சந்திப்பு வந்தது. அந்த சந்திப்பின் முனையில என்ன வருதுன்னா, God appoint him to be Israel's leader, God appoint him to be a redeemer. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எப்படியாக இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு அவனை தலைவனாக ஆண்டு அவனை தேர்ந்தெடுக்கிறான் நம்ம பார்க்கலாம். God chose him to be a leader. பிரியமானவர்களே, amen, we thank you Jesus. Amen. பிரியமானவர்களே, இப்படியா நம்ம பார்க்குமானால் மோசே ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு இப்படியா ஒரு தலைவனாக, அது மட்டும் இல்லாமல் அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார் நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதே போலதான் என்னோட வாழ்க்கையிலும் இதே போல ஒரு சாட்சிகள் இருக்குது. என்ன என்றால், நான் 20 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சுன்னா, வெறும் சேர்ச்சுக்கு போனால் எங்களோட பணத்தேகளை மற்றும் ஆண்டவர் சந்திப்பான்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். பண வறுமையில் இருந்தோம். அந்த கஷ்டத்தில் இருக்கிற வேலை கூட சேர்ச்சுக்கு வந்தால் ஆண்டவர் பணத்தேகளை சந்திப்பான்னு சொல்லி நாங்கள் வந்தோம். அந்த ஒரு சின்ன காரியத்துக்காக தான் வந்தோம். கடன் பிரச்சனை சால்வ் ஆயிரணும், எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் சுகமாயிரணும் சொல்லிட்டு இந்த 2 காரியத்துக்காக தான் நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம். வேற எதுக்குமே வரல பிரியமானவங்க. அந்த காரியத்துக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி, ஆண்டவர் உயர்த்தி, ஆண்டவர் அவரோட ராஜ்யத்தையும் அவரோட காரியங்களை செய்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார் நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆகியால் எப்படியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன என்றால், எஸ் இட்ஸ் குட்ஸ், கம் ஆன் டு காட் டு பிளஸ் them. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மை, நல்ல காரியங்களா இருக்கிறது. எஸ் இட்ஸ் ரைட் திங், கம் ஆன். பட் God, the things God do beyond your imagination, yes, that's also good thing. அது சரியான நல்ல காரியங்களா இருக்குது. ஆனாலும் come on, நீங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்றால் நம்ம பார்க்கும்போது, now more than that, all the incidents, இங்க இருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம்னால், நம்ம சற்று முன்பா பார்த்த எல்லா ஓமைகள், எல்லா கதைகளை நம்ம பார்த்து வரும்போது ரொம்ப முக்கியமான நம்ம காரியத்துக்கு நம்ம வருகிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிட்ட நம்ம நெருக்கத்துக்குள்ளாக நம்ம வர வேண்டும். we need to come closer to God. with the first thing நம்ம பார்க்கும்போது, சகாயஸோட வாழ்க்கையில பார்க்கும்போது, ஆனால் come on, he asked him to get down from the tree. Amen. மரத்திலிருந்து இறங்க சொன்னார் சொல்லி நம்ம பார்க்கலாம். 2வது காரியங்கள் அங்க பார்க்கும்போது, சிறிய பிள்ளைங்களை ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, come on, he said to the little children, he asked them to come closer.
get down, come closer. Come on. அடுத்ததா பார்க்கும்போது மூணாவது காரியங்களை பார்க்கும்போது மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா he makes him to come nearer. அவன் தூரமா இருந்தான் 40 வருஷத்துல, அந்த 40 வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்தானா அவர் கிட்ட வரதுக்கு அவரை கொண்டு வந்தார். அடுத்த காரியங்கள் அங்க பார்க்கும்போது இந்த கண்ணு தெரியாத the blind Bartimaeus-ஓட வாழ்க்கையில பார்க்குமானா come on, he ordered people to bring him closer. ஆண்டவர் என்ன செய்தானா சுற்றி இருக்கிற ஜனங்களை இடத்துல சொல்லி அவனை எப்படியா கிட்ட கொண்டு வந்தாருன்னு நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. come on, இதுல எல்லாமே தெரியுது என்றால் it's clearly shown that God's wants each and every one of you to come closer to his miracle. அவரோட அற்புதத்துக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தையும் வர சொல்கிறார். நீங்கள் அவர் இடத்துக்கு கிட்ட வரும்போது தான் அற்புதங்கள் நடைபெறதுக்கு அங்க ஒரு வழிகள் காணப்படும், நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 4:8 இப்படியாக சொல்லுது. James chapter 4 verse 8 say come closer to God and God will come closer to you. நீங்கள் கர்த்தர் இடத்துல வருமானால் ஆண்டவர் இயேசு உங்க கூட வருகிறவரா இருக்கார், ரொம்ப கிட்ட வருகிறவரா இருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படியாக நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் என்றால் ஆண்டவர் இடத்துல கிட்ட வரணும் என்றால் come on, it's not easy thing. Come on, it's not easy thing to come closer. The more you desire to come closer, the more you plan to come nearer. Come on, the more obstacles, the more challenges you will face in your life. But yet, come on, there must be a sacrifice to pay it off. அங்க விலை மதிப்பான காரியங்கள் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குமானால் இங்க பார்க்கும்போது எப்படியாக அந்த இளைய குமாரனோட கதையை நம்ம பார்க்கும்போது come on, the prodigal son, come on, the sacrifice he made, the decision he made, come on, he got up from his comfort zone. அவனோட சுகமான அவனோட அந்த கஷ்டத்தின் நடுவில் அவனுக்கு நல்ல அந்த காரியத்தின் நடுவில் அந்த சூழ்நிலை நடுவில் கூட அவன் தீர்மானம் எடுத்தான், நான் மீண்டுமாக நான் எழுந்திருக்கணும் என்று. ரெண்டாவது காரியங்கள் அங்கே பார்க்கும்போது சகாயஸோட வாழ்க்கையில் வரும்போது come on, were told to get down. come on, அவனை கீழே இறங்க சொன்னாருன்னு நம்ம பார்க்கலாம். அவன் மேலேருந்து கீழே இறங்கி வந்த காரியங்களை பார்க்கலாம். come on, he paid a sacrifice to coming down. And the third thing when we see come on, மோசஸை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே மோசே இடத்துல சொல்றாரு, உன்னோட காலில் போட்டிருக்க செருப்பு நீ கழட்டி போடு. come on, the shoes is so comfortable for Moses, but yet ஆண்டவர் சொல்றார் உன்னோட செருப்பு உன்னோட கால்ல இருக்கிற இந்த sandals நீ கழட்டி போட்டுடுவா. come on, because the place you're standing is the holy ground. come on, பிரியமானவர்களே, அடுத்ததாக அந்த blind Bartimaeus இப்படியா குருடனோட வாழ்க்கையை நம்ம பார்க்குமானால் அவன் என்ன செஞ்சானா அவனுக்கு சுகமா இருந்த அந்த போர்வையை என்ன செஞ்சானா தூக்கி வீசி கொண்டு ஆண்டவர் இடத்துல வந்தான்னு பார்க்கலாம். the blanket, it comforts him. come on, he remove and throw it away and run after Jesus. பிரியமானவர்களே, இந்த மாலைவேளை கூட உங்களை எதெல்லாம் உங்களுக்கு சுகமா இருக்கோ, எதெல்லாம் உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறோ அந்த காரியங்கள்லாம் நீங்க விட்டுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்க வர வேண்டும் பிரியமானவர்களே, நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியாக நம்ம பார்க்குமானால் come on, you have to rise up from your place. எங்க நீங்க திரும்ப விழுந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சரியில்லாம இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க எழும்ப வேண்டும். come on, rise up church from the place you have been defeated. நீங்க தோற்கடிக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல இருந்து நீங்க எழும்ப வேண்டும். அடுத்த காரியங்களை பார்க்குமானால் come on, you have to get down from the place that you have to get down. நீங்க இறங்க வேண்டிய காரியத்திலிருந்து நீங்க அதை விட்டு கொண்டு நீங்க இறங்க வேண்டும் பிரியமானவர்களே. எதெல்லாம் உங்களை பிடித்து கொண்டு இருக்குதோ, இல்ல எந்த காரியங்களை நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறீங்களோ, come on, you know what I'm talking. It can be your addiction, it can be anything that not please God. come on, you need to let it go and come down to him. நீங்க அந்த காரியத்தை விட்டு நீங்கள் அவர் இடத்துல கிட்ட வர வேண்டும் நம்ம பார்க்கணும். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது you have to throw what are the things that are supposed need to be thrown off. எந்தெந்த காரியங்கள் நீங்க வீசணுமோ அந்த காரியங்கள் நீங்க வீச வேண்டும். எதெல்லாம் சரியில்லாத காரியங்களோ, எதெல்லாம் சரியில்லாத பழக்க வழக்கங்களோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கோ, எதெல்லாம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தடை நடுவில் அந்த ஐக்கியத்தில் காணப்படுகிற தடையா இருக்கிற அந்த காரியங்களோ இருக்குதோ அதெல்லாமே நீங்க ஒதுக்க வேண்டும் பிரியமானவர்களே. throw it all. The next one we can see, come on, you have to remove the things that you need to remove. come on, எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பிடித்துக்கொண்டு வைத்துக்கொண்டு இருக்கிற காரியங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க அகற்றி போட வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறதுல எப்படியாக வெளிப்படுத்தல் புத்தகம் Revelation chapter 2 verse 4 அங்க எப்படியாக சொல்லுது, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, come on, as we are children of God, the things we need to do is first thing come back to his first love. அவரோட ஆதியின் அன்புக்கு நம்ம மீண்டுமாக திரும்ப வேண்டும். come on, நீங்க எவ்வளவு தூரமா வேணுமா இருக்கலாம், எவ்வளவு வருஷமாக நீங்க ஆண்டவரை தள்ளி இருக்கலாம் பிரியமானவர்களே, இல்ல அற்புதத்துக்காக மட்டும் அவர் தேடிக்கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. இந்த மாலைவேளை இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், மீண்டுமாக நீங்கள் அவரிடத்தில் அவருடைய ஆதியின் அன்புக்குள்ளாக நீங்க கடந்து வர வேண்டும். return back to his first love. come on, the first day he chose you, the first day how he loved you, come on, return back to the same position. come on, அடுத்ததாக பார்க்கிறவல்ல பிரியமானவர்களே, முத காரியங்கள்
Amen. நம்ம ஆண்டவர்கிட்ட சேருமானா முத காரியங்களை நம்ம பார்க்குமானா come on, return to God by faith. விசுவாசத்தை கொண்டு நீங்க ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிரகாரம் come on, book of Joel chapter 2 verse 12 you say, even now declare the Lord, return to me with all your heart. உங்கள் முழு மனதோட அவரிடத்தில் நீங்க திரும்ப வேண்டும். முழு விசுவாசத்தோட உபவாசத்தோட ஜெபத்தோட நீங்க அவரிடத்தில் திரும்ப வேண்டும். இந்த pandemic இந்த சூழ்நிலையிலே come on, we cannot depend on others. நம்ம மற்றவங்க நம்ம சார்ந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஜனங்கள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க, நாளை கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் நம்மளை ஒவ்வொருத்தையும் அன்னதினம் போஷிக்கிறவர் அவர் மட்டும் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், ருசித்து பாருங்கள் அவர் ரொம்ப நல்லவர் என்று. பிரியமானவர்களே, இது இந்த பெண்டமிக் சூழ்நிலை நடுவில் கூட இந்த லாக்டவுன் சூழ்நிலை நடுவில் கூட உங்களுடைய கடந்து போய் கொண்டு இந்த பயணத்தின் நடுவில் கூட பிரியமான சிறந்ததான காரியம் என்னவென்றால் நீங்கள் அவரை தேடுவது தான், நீங்கள் அவர் இடத்தில் கிட்டு சேருவது தான். கமான், நீங்கள் அவருக்குள்ளாக இன்னும் நெருக்கமாக காணப்படுகிறது தான் சிறந்த காரியங்களாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும்போனால் come on, allow God into your life. ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட வாழ்க்கைக்கு அவர் வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். Amen. வெறும் அற்புதத்தை மட்டும் நம்ம தேடாமல் அற்புதத்தை செய்கிறவரை நம்ம தேடுவோம். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும்னா ஜனங்கள் தேவைகளை மட்டும் தான் சந்திப்பார்கள், தேவையான காரியங்கள் அந்த பொருட்களுக்கு மட்டும் தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த கொடுக்கிறவரை பார்க்க மாட்டாங்க என்றைக்குமே. ஆனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை நடுவில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்க பயணத்தின் நடுவில், கடந்து போய் கொண்டிருக்கிற காரியத்தின் நடுவில் இது ஒரு சிறந்த காரியமானது. ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு அவரிடத்தில் வர வேண்டும். ரெண்டாவது, உங்கள் இருதயத்தின் கதவுகளை நீங்க திறந்து அவருக்கு இடங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். You need to open the doors of your heart because Revelation chapter 3 வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, here I am, stand at the door and knock. இதோ நான் வாசப்படியில் நின்று கொண்டு கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் அதை கேட்கிறானோ கதவை திறங்க, நான் அவனுக்குள்ளாக பிரயாசம் பண்ணுவேன் சொல்கிறார் ஆண்டவர். Come on, you need to open the doors of your heart. Enough of putting so many padlocks. Come on, enough of putting barriers in the hearts. Come on, உங்களோட இருதயத்தில் நிறைய பூட்டுகளோ நிறைய காரியங்கள், நிறைய தடையான காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். அது எல்லாமே தூக்கி போட்டு ஆண்டவர் உங்களோட இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கதவை நீங்க திறந்து கொடுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வரும்போது அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் he will change your identity. உங்களோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, come on, அடுத்த காரியங்களை பார்க்கும்போது come on, he upholds you. Amen. நீங்கள் அவர் இடத்துல வரும்போது அவர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை பிரகாரம் book of Isaiah chapter 41 verse 10 says, so do not fear, for I am with you. Do not dismay, for I am your God. I will strengthen you and help you, and I will uphold you with my righteous hand. அந்த வசனம் எப்படியா சொல்லுது, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருப்பேன், திகையாதீங்க, நான் உங்க தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு உதவி செய்து, அப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து மட்டுமல்லாமல் உங்களை அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கிக் கொள்வார். Hallelujah. So don't be confused, don't be worried about anything. Come on, God cares for you. He will surely will uphold you on his righteous hand. Come on, அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கிக் கொள்வார். அப்பா ஒரு பிள்ளையோட கரங்களை பிடித்து கொண்டாருன்னா அந்த பிள்ளைக்கு பயமே தேவையில்லை. எவ்வளவு பெரிய ரோடா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அல்லூரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியங்களா இருக்கலாம், அது எல்லாமே சுலபமா தாண்டி கொண்டு போவோம். ஏனென்றால் அப்பா கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த மாலவில்லை நீங்கள் அவர் இடத்தில் கிட்ட வரும்போது பரலோகத்தின் தகப்பனாக உங்களுடைய ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் இயேசு உங்களை கரம் பிடித்துக் கொள்ளும் போது நீங்கள் எந்த காரியத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக பார்க்கும்போது 4வது காரியம், come on, a ransom life. ஆண்டவர் முழுமையான ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். come on, the more you come closer to him, இன்னும் அதிகமாக நீங்கள் அவருக்கு கிட்ட இருந்து நீங்க சேர்ற வேளை உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். come on, நிரந்தரமான ஜீவனை வைத்திருக்கிறார். ransom life. book of Matthew chapter 20 verse 28, மத்திய 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பிரகாரம் சொல்லப்படுது. பிரியா பார்க்கும்போனா, just as the son of man did not come to serve but to serve and to give his life ransom to many. இப்படியா நாம் பார்க்கணும்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது என்னத்துக்கு என்றால் ஊழியத்தை கொல்றதுக்கு அல்ல, ஆனா ஊழியம் செய்யறதுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறதுக்கு வந்தார் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அவர் இடத்துல கிட்ட சேரும் போது எந்த காரியத்தின் குறித்து நீங்க பயப்படாதீங்க. Come on, you going to have everlasting life in him because the Bible say he is the way, the truth and the life. Come on, அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். பிரியமானவங்க, நீங்க அவர் இடத்துல வரும்போது எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கடைசியாக நம்ம காரியங்களை பார்க்கும்போனா
அவர்கிட்ட நீங்கள் வந்து சேரும்போது, the closer you come near him, அவர்கிட்ட நீங்கள் வந்து சேரும்போது என்ன ஆகுமா, உங்களோட வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாறும். Amen. Your life will begin to be giving fruits. Come on, to produce fruits. எங்கெல்லாம் நீங்கள் கனி கொடுக்க பிரயாசப்படுறீங்க, உங்களோட குடும்பத்தில், நீங்கள் செய்கிற வேலை இடத்துல, உங்களோட ஊழியத்தில், நீங்கள் செய்து கை தொட்டு செய்கிற எல்லா காரியத்திலும், come on, it's gonna be fruitful. Hallelujah. Amen. We can see Joseph walk with God and everything he touched it become prosper. In the same manner we can see Ruth என்ற ஒரு பெண்மணி இருந்தார், நம்ம வேதத்தில் பார்க்கலாம். Come on, everything, come on, she found a favor when as she come closer to God. Come on, அதே போல தான் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க கிட்ட சேரும்போது, அவர் இடத்துல நீங்க வரும்போது, பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா காணப்படும். Amen. Your life going to be a life that produces fruit. Amen. Hallelujah. கடைசிக்கா நம்ம பார்க்கோம்னா Deuteronomy chapter 33 verse 3. Deuteronomy chapter 33 verse 3. உபாகமம் 33 3ஆம் வசனத்தின் பிரகாரம், yes, he loved the people, all his saints are in your hand, they sit down at your feet, everyone receive your word. இந்த வசனத்தை நீங்கள் சரியாக நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசுவோட பாதத்தில் போய் அமர்ந்து இருக்கிற வேளை, அவரோட சமூகத்தில் நம்ம இருக்கிற வேளை, நீங்க வெறும் அவரோட பாதத்தில் மட்டும் forever, you're not going to be remain forever at his feet, but according to the scripture, he will take you from the feet to his hand. Wow, hallelujah. நீங்கள் கீழே அமர்ந்து கொண்டு இருக்கிற போல இருக்கலாம், நீங்கள் அவரோட சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிற வேளை கூட அவர் உங்களை என்ன செய்யறார், உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. The more you coming closer to him, the more you spend time with him, the more you are in intimacy with him. Come on, நீங்க இன்னும் எவ்வளவுக்கு ஆழமாக அவருக்குள்ளாக இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போய்க்கிறவராய் இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம வேதத்தில் ஒரு நபரோட வாழ்க்கையை பார்க்கும்போனா, லூக்கா எழுதின புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் 42ஆவது வசனம் வரைக்கும், book of Luke chapter 10 verse 40 to 42. As we see there in English, you say Martha was distracted by all the preparation that had to be made. Amen. She came to him and asked, Lord, don't you care that my sister has left me to do the work by myself? Tell her to help me. Verse 41, Martha, Martha, the Lord answered, you are worried and upset about many things. Verse 42, but few things are needed, or indeed only one. Mary has chose what is better, and it will not be taken away from her. இங்க பார்க்குமானா, இந்த வசனத்துல பார்க்குமானா, இந்த லூக்கா இந்த 10ஆவது அதிகாரத்துல 42ஆம் வசனம் பார்க்கும்போது, மார்த்தா வந்து என்ன செய்தாங்களா, she was busy with the things. ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குசினில் பிஸியாக இருப்பீங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு, அவரோட சிறந்த வழியில் வந்து உபசரிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டு இருப்போம். அதே போல தான் மார்த்தா மரியாவோட வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் அங்கே பார்க்கும்போது மார்த்தா வந்து அவர் ஆண்டவர் இயேசு எப்படி உபசரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைத்து கொண்ட காரியங்களை கொண்டு யோசித்து கொண்டு என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட தங்கச்சி, அவங்களோட சிஸ்டரை நம்ம பார்க்குற வேலை என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறாரோ அவர் நடுவில், அவர் மத்தியில் என்ன செய்ய அமர்ந்து காத்து கொண்டு இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த மாலவெல்ல பிரியமானவர்களே, நம்ம எல்லா காரியங்களும் நம்ம செய்யலாம். நம்ம வேலை செய்யலாம், நம்ம சர்ச்சில் மினிஸ்ட்ரி செய்யலாம், நம்ம எல்லா வேணுமா செய்யலாம். Come on, I will never say it's wrong. It's the best thing that we need to do in the kingdom of God. Yes, உலகத்தை பிரகாரம் நம்ம வேலை செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பிரகாரம் அவர் ராஜ்யத்தின் மீது நம்ம தேட வேண்டும் நிச்சயமாகவே. ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் காட்டிலும் பிரியமானவர்களே, அவரோட பிரசன்னத்தில், அவரோட சமூகத்தில், அவரோட காலின் முனையில் நம்ம என்ன செய்யணும், அமர்ந்து காத்திருக்க வேண்டும். We need to spend our quality time with Jesus. We need to spend a quality time with him. Come on, no matter what are the things we are busy into it, come on, regardless what we are doing, come on, the more and the important thing is come closer to him and to be found in him. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த மாலவெல்லை, come on, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியங்கள் நடுவில் கூட, நீங்கள் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் நடுவில் கூட பிரியமானவர்களே, இந்த மாலவெல்லை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. பிரியமா, டேக் திஸ் இன்விடேஷன். இந்த இன்விடேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படியாக இந்த இன்விடேஷன் என்ன என்றால், ஆண்டவர் இயேசுவை மீண்டுமாக உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் வர்றதுக்கு இடம் கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல், இவ்வளவு நாள் என்னோட வாழ்க்கையை நான் சொந்தமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் கரங்களை நீங்கள் விட்டுருக்கலாம். ஆனாலும் மீண்டுமாக அந்த உற்ற கரங்களை மீண்டுமாக வந்து பிடித்துக் கொள்ளுங்கள். Where the place you let go the hands of Jesus, this evening make a decision to come back and hold back the hand. Come on, no
matter what are things you're facing in your life, என்ன காரியங்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்க, இந்த மாலவிலே the only one solution that world cannot give, Jesus can give. பிரியமானவர்களே, இந்த மாலவிலே உங்களோட மனசை திறந்து, உங்கள் இருதயத்தை திறந்து, உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்க அர்ப்பணிங்க. Come on, let's pray. Father, we thank you this evening, Lord Father. ஆண்டவரே, இந்த மாலவிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க சின்ன சின்ன காரியங்களை ஆசை கொண்டு இருக்கிறாங்க, சின்ன சின்ன காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன காரியங்கள், இது எனக்கு நடந்தால் போதும், எனக்கு இந்த இவ்வளோ பணம் வந்தால் போதும், இந்த காடி வாங்கினா போதும், இந்த வீடு வாங்கினா போதும், என்னோட திருமணத்தை இப்படி செய்தால் போதும்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை காட்டிலும் நீங்கள் நினைப்பதுக்கும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் மிக அதிகமாக எபிசியர் 3:20 பிரகாரம் ஆண்டவர் அற்புதமாக உங்களோட வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். Come on, our God is not a God of little things, he is a great God. ஆண்டவர் பெரியதான ஆண்டவராக இருக்கிறார், பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாலவில பார்க்குற ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய Lord, every wishes, every prayers of their heart, Lord, I pray in this season, Lord Father, Lord, towards this journey of towards ending this 2021 and 2021 முடிக்கிறதுக்குள்ளாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நீங்க சந்தித்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Father, this evening I pray, give them a heart to come after you. ஆண்டவரே, உங்களுக்கு அந்த இருதயத்தில் இதோ மீண்டுமாக உங்களுக்குள்ளாக இன்னும் நிலைத்து இருக்க, உண்மை இன்னும் அதிகமாக தேட, தேவனே உண்மை இன்னும் அதிகமாக நாட, உங்களோட பிரசன்னத்தில் தேவனே நிலைத்து இருக்க. Lord, the more, come on, give them urgency to seek you more, Lord Father God. This evening, Lord, bless them, Lord Father God. ஆண்டவரே, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. Come on, நீங்கள் அவர் இடத்துல வந்தால் போதும், அற்புதம் தானாவே நடக்கும். Come on, the more you come closer, the more miracles and signs and wonders will take place in your life. We thank you, Jesus, for the new identity into the life of the people as they come closer, Lord. We thank you in Jesus' name we ask and pray. Amen. இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தீங்களா? ஆராதனையின் பிற்பாடு நம்மளுக்கு பிரேயர் ரூம் இருக்கு. ஸோ இந்த பிரேயர் ரூமில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இது நாங்கள் ஜெபிக்கிறவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். உங்களோட தேவைகள், உங்களோட அற்புதம், உங்களோட பிரச்சனை என்ன காரியங்கள் வேணுமா இருக்கலாம். நீங்கள் அந்த பிரேயர் ரூம், அந்த லிங்க் காணப்படும், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் அந்த பிரேயர் ரூமுக்கு நீங்கள் வரும்போது எப்படியாக உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறவரை ஆண்டவர் இயேசு உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிறவராக இருக்கிறார். See you in prayer room. God bless you, church. Have a wonderful day. Shalom, church. உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். Welcome you in Jesus' name. If you are watching this service for the first time, இந்த மாலைவேளை கூட இந்த ஆராதனை நீங்கள் முதல் தடவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. I have a good news for you. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு பெரிய சிறந்த வாழ்க்கை வைத்திருக்கிறார். Jesus has a new beginning and a good life and good future for you. As in 2 Corinthians chapter 5 verse 17, if anyone is in Christ, it's a new creation. All things has passed away. Everything has become new. If you give your life to Jesus, come on, He will change your life and give you a brand new beginning. ஆண்டவர் இயேசு கிட்ட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய பழைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு ஒரு புதிய ஆரம்பத்தை வைப்பார். அது மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையை அழகுள்ளதாக அவருடைய நன்மையான திட்டத்தில் ஆண்டவர் நடத்துவார். If you give your heart to Jesus, come on, He will change your life and give you a beautiful life. Not only that, come on, He has a good future for you. Come on. Tonight I want to lead you in a simple prayer. As you pray this prayer, Jesus will come into your life. Not only that, He will lead you in righteousness and to the plan, to the perfect will and plan that He has for you. அந்த வயலில் கூட என்னோட சேர்ந்து இந்த சிறிய ஜபத்தை நீங்கள் செய்யும் போது அன்று இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். வரது மாற்றம் இல்லை, அன்று அவரோட சிறந்த திட்டத்தில், இந்த நன்மையான திட்டத்தில் அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை செய்யலாம். லெட்ஸ் க்ளோஸ் our eyes. அன்று இயேசுவே, இந்த மாலை வேளையில் கூட என்னை ஒரு சமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னோட பாவத்தை மன்னித்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாள் முதல் நான் உம்மை சொந்த இரட்சகராக, கடவுளாக, நண்பராக ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் வாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. I pray in English. Lord Jesus, I give my life to you.
I surrender myself to you. Forgive me of my sin. Wash me with your blood. From today onwards, I receive you as my personal Savior and Lord. Come into my life. Change my life. In Jesus' name I pray. Amen. Amen. If you say this prayer, come on. This is your new beginning. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தால் இதுதான் உங்களுடைய புதிய ஆரம்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching our online stream. Church, அப்படி உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை லைவ் சேனல்ல இருக்கிற Zoom லிங்கை கிளிக் பண்ணலாம். உங்களோட நம்ம லீடர்ஸ் ஜெபித்துக் கொள்வார்கள். Till we see you next week. Bye.